Hello, my dear students. Warm wishes to all. In this class, we are going to learn the supplementary lesson Life of Pi, written by Jan Martel, Part 2. Richard Parker also explained the animals' strange behavior. ரிச்சர்ட் பார்க்கர் அப்படிங்கிற அந்த புலி அனிமல்ஸ் அப்படின்னாவே ஒரு வித்தியாசமாக செயல்படும். அதனுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் சொன்னிச்சு அப்படின்னு சொல்கிறார். Now it was clear why the hyena had confined itself to such an absurdly small space behind the zebra. அது மட்டும் இல்லாமல் இப்போ தெளிவாகவே புரிஞ்சுது ஏன் அந்த ஹயனாங்கிறது கழுதை புலி அது உள்ளே போய் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. And why it had waited so long before killing it. ஏன் அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ரிச்சர்ட் பார்க்கர் அப்படிங்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அனிமல். அதனுடைய இறையாக கூட நம்ம பை இருக்கலாம். இன்கேஸ் நாம் அந்த பையை தாக்கணும் அப்படின்னா அவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும், ஹயனாவுக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால உள்ளே அடங்கி இருக்குது. இட் வாஸ் ஃபியர் ஆஃப் த கிரேட்டர் பீஸ்ட். ஆமாம், அது கண்டிப்பாக பயம் அந்த ஒரு பெரிய விலங்கை பார்த்துட்டு. அண்ட் ஃபியர் ஆஃப் டச்சிங் த கிரேட்டர் பீஸஸ் ஃபுட். அதே போல் அந்த பெரிய விலங்கினுடைய ஃபுட் சாப்பாடு யார் அப்படின்னா ஒரு பையா கூட ஒரு வேளை இருக்கலாம். அதை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்ட்டு அந்த ஹயனா அடங்கி இருக்கு. The stained temporary peace between orange juice and the hyena may reply were no doubt due to the same reason. அதே போல் அந்த ஆரஞ்ச் ஜூஸ் ஹயனா இவங்களுக்குடைய அந்த காரணம் கூட இதே காரணம்தான், அமைதியாக இருக்கிறதுக்கு. In the face of such a superior predator of all were prey. ஆமாம், எல்லோரும் கூட நமக்கு அவருக்கு இரையாகலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. And normal ways of preying were affected. It seemed the presence of a tiger had saved me from a hyena, solely a textbook example of jumping from frying pan into the fire. அதனால தான் இந்த டைகருக்கு இரையாக இருக்கக்கூடிய அந்த பையை தாக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு அது அப்படியே இருக்குது. ஹயனா கூட தாக்காமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அது மாதிரி. அதாவது ஃப்ரையிங் பேனில் ஏற்கனவே குறைவான சூட்டில் நம்ம கொதிச்சிட்ருக்கிறோம். பட் அதை விட கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட ஃபயரில் விழுந்தோம் அப்படின்னா ரொம்ப பாதிப்பு அதிகமாகிடும். அதே போல் தான் கண்டிப்பாக நம்ம பையை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா புலி நம்மளை தாக்கிடுமோ அப்படிங்கிற பயத்தில் அப்படியே இருக்காங்க. பட் த கிரேட் பீஸ்ட் வாஸ் நாட் பிஹேவிங் லைக் எ கிரேட் பீஸ்ட். ஆனால் அந்த ரிச்சர்ட் பார்க்கர் புலி மாதிரி பிஹேவ் பண்ணவே இல்லை. டு சச் an extent that the hyena had taken the liberties. ஏன் அப்படின்னா அது மாதிரியா இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அதனுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கவே இல்லை, ரொம்ப அடங்கியே தான் இருக்குது. ரிச்சர்ட் பார்க்கர் passivity and for 3 long days needed explaining. கிட்டத்தட்ட 3 நாளாகவே ரிச்சர்ட் பார்க்கர் அமைதியாக இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Only in 2 ways could I account for it. 2 விஷயங்களில் தான் அமைதியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. செடேஷன் அண்டு சீ சிக்னஸ். ஒன்று, யாராவது ஊசி போட்டுருந்துருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது சீ சிக்னஸ், இந்த கடல் வழியாக பயணம் செய்கிறதுனால சில பேருக்கு பாதிப்பு ஏற்படும். அதனாலேயே கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் கெஸ் பண்ணுறாரு. ஃபாதர் ரெகுலர்லி செடேட்டட் a number of the animals to lessen the stress. அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த அனிமலுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மன உளைச்சலை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது இன்ஜெக்ஷன் மாதிரியான ஒன்று போட்டு விடுவார்.
Might he have sedated Richard Parker shortly before the ship sank? In case ரிச்சர்ட் பார்க்கருக்கு அந்த செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்களோ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட். Had the shock of shipwreck, the noises, the falling into the sea, the terrible struggle to swim into the lifeboat increased the effect of the sedative? அதாவது இவ்வளோ நாளாக நடந்த சம்பவங்கள், அதாவது கப்பல் உடைஞ்சது, அதனுடைய சத்தம், அது கடலுக்குள்ளே மூழ்கிறது, அது மட்டும் இல்லாமல் அது தப்பிச்சு வரும்போது நீந்தினது, இதெல்லாமே ஒரு செடேட்டிவாக அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். Had sea sickness taken over all that? In case இந்த sea மூலிமா கடல் பயணம் செய்கிறது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். These were the only plausible explanation I could come up with. பட் இதெல்லாமே சாதாரண ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். I lost interest in the question. Only water interested me. ஸோ இது மாதிரியான கேள்வி கேட்குறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா அவருக்கு தேவையான தண்ணீரை குடிக்கிறது தான். I took stock of the life boat. ஸோ லைஃப் போட்டை பற்றிய அந்த விவரங்களை அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. It was 3.5 feet deep. கிட்டத்தட்ட அதனுடைய ஆழம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3.5 அடி. 8 feet wide. அகலம் பார்த்தோம் அப்படின்னா 8 அடி. 26 feet long. 26 அடி நீளம். I know because it was printed on one of the side benches in black letters. அது அவருக்கு தெரிஞ்சது. இவ்வளோ விஷயங்களும் கரெக்டாக ஏன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா அது வந்து கருப்பு எழுத்தால் பெஞ்சஸில் எழுதப்பட்டிருக்கு. It also said that the lifeboat was designed to accommodate a maximum of 32 people. கிட்டத்தட்ட அந்த லைஃப் போட்டு எத்தனை பேர் அதில் வச்சு பயணம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 32 பேர். Wouldn't that have been worry sharing it with so many? கண்டிப்பாக அத்தனை பேர் கிட்டத்தட்ட 32 பேர் அந்த போட்டில் போயிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு. Instead we were 3 and it was awfully crowded. பட் ஆனால் இதில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 3 பேர். பட் அதுவே ஒரு க்ரௌடாக இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. It seems orange is the color of survival. அவருக்கு பார்க்குறதுக்கு தெரியுது எப்படி அப்படின்னா உயிர் வாழ்கிறது அதனுடைய வண்ணம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. Because the whole inside of the boat and the tarpaulin and the life jackets and the life buoy and the oars and most every other significant object aboard was orange. அதாவது போட்டினுடைய உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு கலராகவே இருக்குது. எது அப்படின்னா தார்பாலின், அதாவது தார்பாயி, அதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட்ஸ், இன்கேஸ் நம்ம கடலில் மூழ்காமல் இருக்கிறதுக்கு நம்ம உயிர் காக்கக்கூடிய அந்த லைஃப் ஜாக்கெட், லைஃப் போய் அந்த மிதவை அண்ட் தி ஓர் துடுப்பு. ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் அந்த படகுல இருக்கிறது எல்லாமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. எதுக்காக அந்த கலர் அப்படின்னா ஈஸியாக விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஈவன் த பிளாஸ்டிக் ஹெட்லெஸ் விசில்ஸ் வர் ஆரஞ்ச். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக்கில் இருந்த அந்த தலையில்லாத அந்த விசில் கூட ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. த வேர்ட்ஸ் ஜிம்ஸும் and the Panama were printed on each side of the bow in stark black Roman capitals. அந்த வேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸு, ஒன்று வந்து ஜிம்ஸும் அப்படிங்கிறது, இது இவங்க பயணம் செஞ்ச கப்பலுடைய பேர். அந்த பனாமா அதனுடைய லைஃப் போட் நேமு பனாமா. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு சைட்லையும் பிரிண்ட் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னா போனா போட்டினுடைய முன்புறம். ஸ்டாக் பிளாக் ரோமன் கேபிட்டல்ஸ் ஃபுல் கேப்ஸில் இருக்குது.
black கலரில் எழுதியிருக்கு. ஐ டிட் நாட் grasp ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ். பட் இது எல்லாமே நான் எல்லா விஷயங்களையும் நான் அதை எடுத்துக்கவே இல்லை. அண்ட் மெனி மோர் ரைட் அவே. ரொம்ப நாளாகவே அந்த விஷயம் அவருக்கு புலப்படலை. they came to my notice with time and as a result of necessity. இது எப்போ ஞாபகம் வருது அப்படின்னா, அதை பற்றி விஷயங்களை தேவையாக இருக்கும்போது தான் அதை படிக்கிறாரு. இவ்வளோ நாள் அதை பற்றி அவர் பார்க்கவே இல்லை. I would be in the direst of dire states facing a bleak future. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரொம்ப களைப்படைஞ்சு போய் இருக்கிறாரு. எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில். when some small thing, some detail would transform itself and appear in my mind in a new light. பட் அது எல்லாமே இப்போ எப்படி எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தது, இப்போ அது சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு புது வெளிச்சம் மாதிரி. It would no longer be the small thing it was before. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, but the most important thing in the world, the thing that would save my life. பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயமா இருந்தது கூட இப்போ ரொம்ப பெருசாகவே இருந்தது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது என்னுடைய உயிரியை காப்பாற்றக்கூடியது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திஸ் ஹேப்பன் டைம் அண்ட் அகைன். இது அடிக்கடி எப்படி திரும்ப நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு ட்ரூ இட் இஸ் தட் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஹவு வெரி ட்ரூ. ஆமாம், தேவை தான் ஒரு கண்டுபிடிப்பினுடைய தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அண்ட் வாட் இஃப் த சப்ளைஸ் வேர் அட் த போ beneath the tarpaulin. ஸோ ஒருத்தர் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சில திங்ஸ், ஆர்டிகிள்ஸ் தார்பாலினுக்கு கீழே இருந்தால் என்ன, அதுவும் போவில் அப்படின்னு சொல்கிறார், கப்பலினுடைய முன்புறம். ஐ டேர்ன்ட் அண்ட் கிரால்டு பேக். அப்படியே திரும்பி ஊர்ந்து பின்னாடி போகிறாரு. ஐ ஃபீல்ட் லைக் எ ட்ரைட் அவுட் லிசர்ட். அவர் எது மாதிரி அவர் நினைக்கிறார் அப்படின்னா தானே, கிட்டத்தட்ட தண்ணீரை குடிக்காமல் காஞ்சி போன ஒரு லிசார்டு, மிகப்பெரிய ஒரு பள்ளியை போல். ஐ புஷ்ட் டவுன் ஆன் த டாப் வாலின். அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு தார்பாலை கீழே. இட் வாஸ் டாட்லி ஸ்டிச். நல்லா நீளமாக இழுத்து கட்டப்பட்டிருக்கு. இஃப் ஐ அன்ரோல்ட் இட், அதை அப்படியே நான் சுருட்டினேன் அப்படின்னா, ஐ வுட் கிவ் மை செல்ஃப் ஆக்சஸ் டு வாட் சப்ளைஸ் மைட் பி ஸ்டோர்டு பிலோ. கீழே உள்ள என்ன உயிர் காக்கிறதுக்காக தண்ணி, உணவுப் பொருள்லாம் இருக்குமே, அதை நான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் தட் மீன்ஸ் கிரியேட்டிங் அண்ட் ஓப்பனிங் ஆன் டு ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் டென். பட் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிறது எதை அப்படின்னா, ரிச்சர்ட் பார்க்கர்னுடைய குகைக்குள்ளே போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ரிச்சர்ட் பார்க்கர் உள்ளே தான் இருக்கிறாங்க. தெர் வாஸ் நோ கொஷின். வேறு எந்த கேள்வியுமே இல்லை. தர்ஸ்ட் புஷ்ட் மீ ஆன். ஏன் அப்படின்னா, இங்கே போகலாமா வேணாமா அப்படின்னு அந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கொஸ்டினே இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, போயே தான் ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னா, தாகம். ஐ அன்ரோல்டு இட் அ லிட்டில். அதனால் என்ன பண்ணுற அப்படின்னா, லைட்டாக அப்படியே தார்பாயை சுருட்டுறாரு. இம்மீடியட்லி ஐ வாஸ் ரிவார்டட். அதுக்கான பலன் கிடைச்சிது. த போ வாஸ் லைக் த ஸ்டேர்ன். ஸ்டேர்ன் அப்படிங்கிறது கப்பலினுடைய பின்புறம், போட்டினுடைய பின்புறம். அதே போலவே தான் இருக்குது. முன்புறமும் பின்புறமும் ஒரே போல தான் இருக்குது. இட் ஹேட் அண்ட் எண்ட் பெஞ்ச். ஏன்னா அங்கேயும் உள்ள ஒரு பெஞ்ச் இருக்குது, பட் அந்த பெஞ்ச் அங்கே தான் எண்ட் ஆகுது. அண்ட் அப்பான் இட் ஜஸ்ட் அ ஃபியூ இன்ச்சஸ் ஃப்ரம் த ஸ்டேம். மேலே ஒரு சில இன்ச்சுக்கு கீழே a hasp glistened like a diamond. ஒரு தாழ்பால் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த தாழ்பால் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டைமண்ட், வைரம் போல் இருக்குது. there was the outline of a lid. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூடியும் இருக்குது. my heart began to pound.
அதுக்கப்புறம் மகிழ்ச்சியால் அவருடைய இதயம் துள்ளி குதிக்குது. ஐ அன்ரோல்டு த தார்பாலின் ஃபர்தர். இன்னும் மேலும் கொஞ்சம் கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுருட்டுற தார்பாயை. ஐ பீக்ட் அண்டர். ரொம்ப உற்று நோக்கிறார், தலையை உள்ளே விட்டு பார்க்குறாரு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. த லிட் வாஸ் ஷேப்டு லைக் எ ரவுண்டட் அவுட் ட்ரையாங்கிள். என்னுடைய மூடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரவுண்டாக மாற்றப்பட்ட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. 3 feet wide, 2 feet deep. உள்ளே இருக்கக்கூடிய அந்த அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 அடி அகலம், 2 அடி ஆழம் இருக்குது. அட் தட் மொமெண்ட் ஐ பர்சீவ்டு an orange mass. ஸோ அந்த சமயத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் தான ஃபுல்லாக சூழ்ந்திருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை பார்க்குறாரு. ஐ ஜர்க்டு மை ஹெட் பேக். திரும்பவும் தலையை மேலே தூக்கிக்கிறாரு. பட் தி ஆரஞ்சு வாசன்ட் மூவிங். பட் ஆரஞ்சு வந்து எங்கேயும் நகரவே இல்லை. அண்ட் டிடன்ட் லுக் ரைட். அது சரியாக தெரியல. ஐ லுக்ட் அகைன். திரும்பவும் பார்க்குறாரு. இட் வாசன்ட் அ டைகர். அது வந்து கண்டிப்பாக ரிச்சர்ட் பார்க்கர் அந்த டைகர் இல்லை. இட் வாஸ் அ லைஃப் ஜாக்கெட். ஆமாம், கடலில் மூழ்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்போமே அந்த லைஃப் ஜாக்கெட், உயிர் காக்கக்கூடிய அந்த பொருள். தேர் வேர் அ நம்பர் ஆஃப் லைஃப் ஜாக்கெட்ஸ் அட் த பேக் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் டென். அந்த ரிச்சர்ட் பார்க்கர் இருந்த அந்த குகைக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரியான மஞ்சள் கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய நிறைய லைஃப் ஜாக்கெட் இருக்குது. எ ஷிவர் வென்ட் த்ரூ மை பாடி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடுக்கம் ஏற்படுது என்னுடைய உடம்பு முழுசும். பிட்வீன் த லைஃப் ஜாக்கெட்ஸ் பார்ஷலி ஆஸ் இஃப் த்ரூ த சம் லீவ்ஸ் ஐ ஹேட் மை ஃபஸ்ட் அன்அம்பிகஸ் கிளியர் ஹெட்டட் கிளிம்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர். ஸோ அந்த லைஃப் ஜாக்கெட்டுக்கு இடையில் அதுவும் ஒரு பகுதி தான். அவர் சந்தேகமே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரிச்சர்ட் பார்க்கர் தெளிவாக தெரிகிறாரு. இட் வாஸ் இஸ் ஹான்ச்சஸ் ஐ குட் சி. அது எப்படி இருக்குது அப்படின்னா அது உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் பார்ட் ஆஃப் ஹிஸ் பேக். இந்த ரிச்சர்ட் பார்க்கனுடைய பின்னாடி பகுதி மட்டும் தெரியுது. டர்னி ஸ்ட்ரைப்டு அண்ட் சிம்பிளி எனாமஸ். கண்டிப்பாக வரியாக இருக்குது. அதே போல் அந்த புலியினுடைய கலர்லேயும் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஹி வாஸ் ஃபேஸிங் த ஸ்டர்ன். அது எதை நோக்கி திரும்பி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படகனுடைய பின்பக்கம் நோக்கி திரும்பி இருக்குது. லையிங் ஃப்ளாட் ஆன் ஹிஸ் ஸ்டமக். அது அப்படியே படுத்துருக்கு. ஹி வாஸ் ஸ்டில் எக்ஸப்ட் ஃபார் த ப்ரீத்திங் மோஷன் ஆஃப் ஹிஸ் சைட்ஸ். அதாவது உயிரோடு இருக்கிற மாதிரியே தெரியல, அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது. பட் உயிரோடு இருக்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா அந்த மூச்சு விடுறது மட்டும்தான் அந்த மூமெண்ட்ஸ் இருக்குது, மற்றது எல்லாமே அப்படியே அமைதியாக இருக்குது. ஐ பிளிங்க்ட் இன் டிஸ்பிலீஃப் அட் ஹவு க்ளோஸ் ஹீ வாஸ். கண்டிப்பாக நான் எவ்வளோ பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஹீ வாஸ் ரைட் த 2 feet beneath me. கிட்டத்தட்ட உண்மையாக சரியாக சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட இருந்து ஒரு 2 அடி கீழே தான் அந்த ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறாரு. ஸ்ட்ரெச்சிங். ஐ குட் ஹாவ் பிஞ்ச்டு ஹிஸ் பாட்டம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கையை நீட்டினேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதனுடைய புலியினுடைய பின்புறத்தையே கிள்ளவே முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப மிக நெருக்கமாக இருக்கிறோம். அண்ட் பிட்வீன் அஸ் தெர் வாஸ் நத்திங். ரெண்டு பேருக்கு இடையில் ஒன்றுமே இல்லை. எ தார்பாலின் ஈஸிலி காட் ரவுண்ட். எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தடுப்பு என்ன அப்படின்னா அந்த தார்பாலின் தான். அது ஈஸியாக கிழிஞ்சு போகக்கூடிய நிலைமையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காட் ப்ரிசர்வ் மீ. கடவுளை என்னை காப்பாற்றுங்க. நோ சப்ளிகேஷன் வாஸ் எவர் மோர் பேஷனேட் எட் மோர் ஜென்ட்லி கேரிடு பை பிரீத். என்னை இந்த மூச்சை விடவும் என்னை ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஐ லே அப்சல்யூட்லி மோஷன்லெஸ். நான் எந்த வித அசைவும் இல்லாமல் அப்படியே படுத்து கிடந்தேன். ஐ ஹேட் டு ஹேவ் வாட்டர். கண்டிப்பாக நான் தண்ணீர் குடிச்சாகணும். ஐ brought my hand down. என்னுடைய கையை அப்படியே கீழே கொண்டு போகிறேன். அண்ட் குவைட்லி untied the hasp.
அங்கே ஒரு தாழ்பால் மாதிரி இருக்குது, அந்த தாழ்பாலை எடுத்து விடுறாரு. ஐ புல்டு ஆன் த லிட், அந்த மூடியை தூக்குறாரு. இட் ஓப்பன்டு ஆன் டு அ லாக்கர், அதுக்கு உள்ளே பார்த்தா அப்படின்னா ஒரு லாக்கர் இருக்குது. ஐ லுக்டு டவுன் பிட்வீன் மை லெக்ஸ், என்னுடைய கால்களுக்கு இடையில் அப்படியே பார்க்குறேன். ஐ தாட் ஐ வுட் ஃபெயிண்ட் ஃபார் ஜாய், நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் நான் மகிழ்ச்சியாலேயே இப்படி மயக்கமாயிடுவேன் அப்படின்ட்டு. தி ஓப்பன் லாக்கர் கிளிசன்ட் வித் ஷைனி நியூ திங்ஸ், லாக்கரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது உள்ள புதிய பொருட்கள் எல்லாம் அப்படி நிறைய அப்படி பிரைட்டாக மின்னுது. ஓ த டிலைட் ஆஃப் த மேனுஃபேக்சர்டு குட், த மேன்மேட் டிவைஸ், த கிரியேட்டட் திங். ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷம், மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள், அதை பார்த்து. தட் மொமெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ரெவலேஷன் brought an intensity of bliss. ஸோ அதை பார்க்கும்போதே அது எதை கொண்டு வருது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருது. a heady mix of hope, surprise, disbelief, thrill, gratitude, all crushed into one. கண்டிப்பாக அவருடைய தலையை பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை, ஹோப், சர்ப்ரைஸ் ஆச்சரியம், டிஸ்பிலீஃப் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, த்ரில், கிராட்டிடியூட் நன்றி, இது எல்லாமே ஒன்றா க்ரஷ் ஆன மாதிரி இருக்குது. அன்ஈக்குவல்டு இன் மை லைஃப் பை எனி கிறிஸ்மஸ், பர்த்டே, வெட்டிங், திவாலி or other gift giving occasion. ஸோ இந்த மாதிரியான பண்டிகைகள் வந்தாவே நமக்கு சந்தோஷம்தான். எது அப்படின்னா கிறிஸ்மஸ், அதுக்கடுத்து பர்த்டே பிறந்தநாள், வெட்டிங் யாரோ ஒருத்தருடைய திருமணம், அதுக்கப்புறம் தீபாவளி, இது மாதிரியான சம்பவங்கள் அல்லது பண்டிகைகள், இது மாதிரியான நிகழ்வுகள் இருந்தாவே நமக்கு ஆச்சரியம். பட் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரியான ஒரு உணர்வு. ஐ வாஸ் பாசிட்டிவ்லி கிடி வித் ஹாப்பினஸ். ஸோ சந்தோஷனால் ரொம்ப அதிகம் ஒரு மயக்க நிலைக்கு போகிறாரு. மை ஐஸ் இம்மீடியட்லி ஃபில் அப்பான் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். நான் இவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு இருந்த அந்த பொருள் என்னுடைய கண்களில் சிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா வாட்டர், வெதர் இன் அ பாட்டில், அ டின், கேன் ஒரு காட்டன், அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி. தண்ணீர் நம்ம நிறைய பொருட்கள் மூலமாக அடைச்சி வச்சுக்கிறோம். ஒன்று பாட்டிலாக இருக்கலாம், ஒரு டின்னாக இருக்கலாம், அல்லது கேனாக இருக்கலாம், ஆர் அ காட்டன், ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்றாக கூட இருக்கலாம். வாட்டர் இஸ் அன்மிஸ்டேக்கபிளி பேக்கேஜ்டு, எந்த வடிவில் அதை பேக்கேஜ் பண்ணியிருந்தாலும் சரி. On this lifeboat, the wine of life was served in pearl golden cans that fit nicely in the hand. But என்னுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வைன், கிட்டத்தட்ட அந்த புனிதமான ஒரு அந்த நீர் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேல் கோல்டன் கேன்ஸ், வெளுத்து போன அந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய அந்த கேன்ஸில் அது ஈஸியாக ரொம்ப கைக்கு ஃபிட் ஆகிற மாதிரியான அந்த நிலையில் தான் பேக்கேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் செட் த விண்டேஜ் லேபிள் இன் பிளாக் லெட்டர்ஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, அதுவும் கருப்பாக ரொம்ப தடித்த எழுத்துக்களில். ஹெச்பி ஃபுட்ஸ் லிமிடெட் வேர் த வின்டர்ஸ். ஸோ அதை தயாரித்தவங்க யாருங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச்பி வின்டர்ஸ் அப்படிங்கிறவங்க. 500 ml வேர் த கண்டென்ட்ஸ், ஒவ்வொரு டப்பாவும் கிட்டத்தட்ட 1/2 லிட்டரு இருக்கிற மாதிரி இருக்குது. தேர் வேர் ஸ்டாக்ஸ் ஆஃப் தீஸ் கேன்ஸ் டூ மெனி டு கவுண்ட் அட் அ கிளான்ஸ். நிறைய கேன் இருக்கிறதுனால ஒரே பார்வையில் எத்தனை கேன் இருக்குது அப்படின்னு நம்மளால் எண்ண முடியாது, அந்த அளவுக்கு நிறைய கேன்ஸ் இருக்குது உள்ள. வித் ஷேக்கிங் ஹேண்ட் ஐ ரீச் டவுன் அண்ட் பிக்டு ஒன் அப். கை அப்படியே நடுங்கிட்டு கீழே அப்படியே கையை நீட்டி ஒரு கேனை எடுக்கிறாரு. இட் வாஸ் கூல் டு த டச் அண்ட் ஹெவி. அதை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, அது மட்டும் இல்லை கொஞ்சம் கனமாகவும் இருக்குது. ஐ ஷோக் இட், அப்படியே ஆட்டி பார்க்குறாரு.
The bubble of air inside made a dull glub 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 sound. ஸோ அதை அப்படியே ஆட்டி பார்க்குறாரு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாட்டர், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஏர் காற்று இதெல்லாம் சேர்ந்து ஆட்டும்போது ஒரு க்ளப் க்ளப் சவுண்டை ஏற்படுத்துது. ஐ வாஸ் அபவுட் டு பி டெலிவர்டு ஃப்ரம் மை ஹெல்லிஸ் தர்ஸ்ட். ஆமாம், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர், அந்த போலா போன அந்த தாகத்துக்காக அப்படின்னு சொல்கிறாரு. மை பல்ஸ் ரேஸ்ட் அட் தாட். இதை நினைக்கும் போதே என்னுடைய துடிப்பு, இதய துடிப்பு அப்படிங்கிறது அதிகமாகுது. ஐ ஒன்லி ஹேட் டு ஓப்பன் த கேன். ஏன்னா நான் தான் அந்த கேனை ஓப்பன் பண்ண போகிறேன், நான் மட்டும்தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஐ பாஸ்ட். அப்படியே கொஞ்ச நேரம் நிற்கிறாரு. ஹவு வுட் ஐ டூ தட்? எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ஐ ஹேட் அ கேன். என்கிட்ட கேன் இருக்குது. ஷியோர்லி ஐ ஹேட் அ கேன் ஓப்பனர். பட் உண்மையாலேயும் இந்த கேனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பனர் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. ஐ லுக்ட் இன் த லாக்கர். உள்ளே ஏதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கான லாக்கர் இருக்கான்னு பார்க்குறாரு. தெர் வாஸ் எ கிரேட் குவான்டிட்டி ஆஃப் திங்ஸ். நிறைய பொருட்கள் இருக்குது. ஐ ரமேஜ்ட் அபவுட். உள்ளே தொலைவி பார்க்குறாரு. ஐ வாஸ் லூசிங் பேஷன்ஸ். பட் தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. அதனால் அந்த பொறுமையை இழந்துட்டார். Aching expectation had runs its fruitful course. I had to drink now. சரி, இப்படி இருந்தாலும் சரி நம்ம குடிச்சாகணும். ஆர் ஐ would die. இல்லை அப்படின்னா அவர் இறந்துடுவார். ஐ could not find the desired instrument. பட் எவ்வளோ தேடியும் கூட அந்த தேவைப்பட்ட அந்த ஓப்பனர் கிடைக்கவே இல்லை. பட் there was no time for useless distress. கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக்ஷன் வாஸ் நீடட். இப்போதைக்கு தேவையானது எல்லாமே செயல்பாடு தான். குட் ஐ ப்ரைஸ் இட் ஓப்பன் வித் மை ஃபிங்கர் நெயில்ஸ். கண்டிப்பாக இதை கையால் இருக்கக்கூடிய அந்த நெயிலால் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. ஐ குடின்ட். முடியல. மை டீத். பல்லால் முடியுமான்னு பார்க்குறாரு. இட் வாஸ்ன்ட் ஒர்த் ட்ரையிங். இது பிரயோஜனம் இல்லாத ஒன்று அப்படின்னு நினைக்கிறாரு. ஐ லுக்ட் ஓவர் த கன்னல். கன்னல் மீன்ஸ் போட்னுடைய அந்த சைடில். த டார்பாலின் ஹூக்ஸ். அங்கே தார்பாலினுடைய மாட்டி வைக்கிற மாதிரி அந்த ஹூக்ஸை பார்க்குறாரு. ஷார்ட் பிளண்ட் சாலிட். ரொம்ப சின்னதாக இருக்குது, மழுங்கி போயிருக்கு. பட் ஆனால் அது சாலிடாக தான் இருக்குது. ஐ நீல்டு ஆன் த பெஞ்ச். பெஞ்சில் அப்படியே முழங்காலிட்டு உட்கார்றாரு. அண்ட் லீன்டு ஓவர். அப்படியே சாஞ்சிக்கிறாரு. ஹோல்டிங் த கேன் வித் போத் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். அந்த கேனை ரெண்டு கைகளாலையும் பிடிச்சிட்டு ஐ ஷார்ப்லி brought it up against a hook. அந்த ஹூக்கில் மாட்டி அப்படியே தூக்குறாரு. எ குட் டிண்ட். நல்ல செயல். ஐ டிட் இட் அகெயின். திரும்பவும் அந்த செயலியை திரும்பவும் செய்கிறாரு. அனதர் டிண்ட் நெக்ஸ்ட் த ஃபஸ்ட். திரும்பவும் அதே போல வச்சு அடிக்கிறார் லைட்டாக. பை டிண்ட் ஆஃப் டிண்டிங் ஐ மேனேஜ் த ட்ரிக். ஸோ இப்படி திரும்ப திரும்ப அப்படி தட்டுறது மூலயமா எ பேர்ல் ஆஃப் வாட்டர் அப்பியர்ட். முத்து போன்ற அந்த வாட்டர் அப்படியே மேலே வருது. ஐ லிக்ட் இட் ஆஃப். அதை அப்படியே நக்கி குடிச்சிடுறாரு. ஐ டேர்ன் த கேன். அதுக்கப்புறம் கேன் அப்படியே டேர்ன் பண்ணுறாரு. அண்ட் பேங்க் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த டாப் எகெயின்ஸ்ட் த ஹூக் டு மேக் அனதர் ஹோல். இன்னொரு ஓட்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக ஹூக்கில் வச்சு அப்படி தட்டுறாரு அதனுடைய ஆப்போசிட் சைடில். ஐ ஒர்க்ட் லைக் எ ஃபியண்ட். இவர் செயல்படுறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பேய் மாதிரியும் பிசாசு மாதிரியும் செயல்படுறாரு. ஏன்னா தண்ணீர் தாகம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதனால் ஐ மேட் அ லார்ஜர் ஹோல். ஒரு பெரிய ஓட்டையை போடுறாரு. ஐ சேட் பேக் ஆன் த கன்னர். திரும்ப அந்த கன்னர் சைடு வாகில் போட்டினுடைய சைடில் அப்படியே உட்காந்துட்டு ஐ ஹெல்ட் த கேன் அப் டு மை ஃபேஸ். தன்னுடைய முகத்துக்கு நேராக மேலே தூக்கி வச்சுக்கிறாரு. ஐ ஓப்பன்டு மை மவுத். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய வாயை ஓப்பன் பண்ணிடுறாரு. ஐ டில்டட் த கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை குடிச்சிட்டாரு, காலி பண்ணிட்டாரு. மை ஃபீலிங்ஸ் கேன் பர்ஹாப்ஸ் பி இமேஜின்ட் பட் தே கேன் ஹார்ட்லி பி டிஸ்கிரைப்ட். என்னுடைய உணர்வுகளை கண்டிப்பாக கற்பனை மட்டும்தான் பண்ண முடியும், ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாது, விளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு.
to the gurgling beat of my greedy throat, pure, delicious, beautiful, crystalline water flowed into my system. கிட்டத்தட்ட அந்த ரொம்ப தாகத்தினால் இருந்த அந்த த்ரோட்டுக்கு ரொம்ப தூய்மையான, டெலிஷியஸ், சுவையான, பியூட்டிஃபுல், அழகான கிறிஸ்டலின் வாட்டர், ரொம்ப கிளியர் கிறிஸ்டலாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் அப்படியே அவருடைய சிஸ்டத்தில், அவர் உடம்புக்குள்ள அப்படியே ஃப்ளோ ஆகுது, உள்ளே போகுது. லிக்விட் லைஃப் இட் வாஸ். உண்மையாலேயும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நீரால் ஆன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ட்ரெயின் தட் கோல்டன் கப் டு த வெரி லாஸ்ட் ட்ராப். அப்படியே கொஞ்சமாக குடிச்சிடுறாரு, அதனுடைய கடைசி சொட்டு இருக்கிற வரலும். சக்கிங் அட் த ஹோல் டு ஹேட்ச் மை ரிமைனிங் மாய்ஸ்சர். மீதி ஏதாவது உள்ள ஈரப்பதமாக ஏதாவது இருக்கா அப்படின்னு உறிஞ்சியும் பார்க்குறாரு. ஐ வெண்ட் டாஸ் த கேன் ஓவர் போட். உறிஞ்சி குடித்ததுக்கப்புறம் அந்த கேனை தூக்கி போடுறாரு போட்டு மேலே. அண்ட் காட் அனதர் ஒன். திரும்ப இன்னொன்று எடுத்துக்கிறாரு. ஐ ஓப்பன் இட் த வே ஐ ஹேட் த ஃபஸ்ட். முன்னாடி எப்படி அந்த கேனை ஓப்பன் பண்ணார் அதே போல் தான் ரெண்டாவது கேனையும் ஓப்பன் பண்ணுறாரு. அண்ட் இட்ஸ் கண்டென்ட்ஸ் வேனிஷ் ஜஸ்ட் ஆஸ் குயிக்லி. ஸோ ரெண்டாவது உள்ளே இருந்த அந்த தண்ணீரும் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடுது. தட் கேன் செயில்டு ஓவர் போட் டு. அந்த கேனும் அந்த போட்டு மேலே போயிடுச்சு. அண்ட் ஐ ஓப்பன் த நெக்ஸ்ட் ஒன். திரும்ப மூணாவதாக ஒன்றையும் எடுத்துட்டார். விச் ஷார்ட்லி ஆல்சோ எண்டட் அப் இன் தி ஓஷன். அதுவும் கூட காலி பண்ணிவிட்டு கடலுக்குள்ளே தூக்கி போட்டார். another கேன் வாஸ் dispatched. நாலாவது ஒரு கேனு அதையும் எடுத்து காலி பண்ணிடுறாரு. ஐ ட்ராங்க் 4 cans. கிட்டத்தட்ட ஒரு கேனில் பார்த்தோம் அப்படின்னா 500 ml. ஸோ 4 cans குடிச்சிட்டாரு. ஸோ டோட்டலாக 2 லிட்டர் தண்ணியை அவர் உடனடியாக குடிச்சிட்டாரு. I drank 4 cans 2 liters of that most exquisite of nectars. கிட்டத்தட்ட அதை எதற்கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா நெக்டர் கூட கம்பேர் பண்ணுறாரு. தேவாமிர்தம் கூட தேன் கூட. Before I stopped. You might think such a rapid intake of water after prolonged thirst might upset my system. இவ்வளோ நாளாக எதுவுமே சாப்பிடல, கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக 2 லிட்டர் தண்ணீர் குடித்தது தன்னுடைய உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கலாம். நினைக்கிறது எப்படி அப்படின்னா நான்சென்ஸ், முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ நெவர் ஃபெல்ட் பெட்டர் இன் மை லைஃப். ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான ஒரு சம்பவத்தை, ஒரு ஃபீலிங்கை நான் அனுபவிச்சதே இல்லை சொல்கிறாரு. ஒய் ஃபீல் மை ப்ரோ. என்னுடைய புருவத்தை கூட பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. My forehead was wet with a fresh, clean, refreshing perspiration. ஸோ அவருடைய முன்னாடி தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அவருடைய ஃபோர்கெட் பார்த்து அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதே சமயத்தில் க்ளீனாக இருக்குது, ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு, ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. எவ்ரி திங் இன் மீ ரைட் டவுன் டு த போர்ஸ் ஆஃப் மை ஸ்கின் வாஸ் எக்ஸ்ப்ரெஸிங் ஜாய். எல்லாமே என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே, ஸ்கின்னு, போர்ஸ் எல்லாமே சந்தோஷத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. A sense of well-being quickly overcame me. அதாவது இவர் உடனடியாக குணமாகிறது, பழைய நிலைமைக்கு திரும்புறது அவரால் புரிஞ்சிக்க முடியுது. My mouth became moist and soft. அதுக்கப்புறம் அவனுடைய வாய் ஈரப்பதமாகுது, அதே சமயத்தில் ரொம்ப மென்மையாக மாறிடுச்சு. I forgot about the back of my throat. அவருடைய பின்னாடி, ஏன்னா தாகம் ரொம்ப அதிகமாக இருந்தது, அது இதை இப்போ மறந்துட்டார். இந்த மை ஸ்கின் ரிலாக்ஸ்ட். அவருடைய தோல் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. மை ஜாயின்ட்ஸ் மூட் வித் கிரேட்டர் ஈஸ். முன்னாடி ரொம்ப தாகம் இருந்ததுனால அவரால் நடக்க முடியல, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட மூவ் ஆக முடியல. பட் இப்போ அது சரியாக மூவ் ஆக முடியுது. மை ஹார்ட் பிகேன் டு பீட் லைக் எ மொரி ட்ரம். ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது ட்ரம் எப்படி அடிப்போமே அதே போல் அவருடைய ஹார்ட்டும் பீட் ஆகுது. அண்ட் blood started flowing through my veins like cars from a wedding party
honking the way through the town. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரத்தம் கூட எப்படி ஓட ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கார் எப்படி ஊர்வலத்துக்கு தயாராகி ரொம்ப ஸ்பீடாக போகுமா அதை போல் போகுது. ஸ்ட்ரென்த் அண்ட் சப்லஸ் கேம் பேக் டு மை மசில்ஸ். சக்தியும் அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அவருடைய தோள்களுக்கு, அதே சமயத்தில் அவருடைய சதைக்கு வந்துருச்சு. மை ஹெட் பிகேம் கிளியரர். அவருடைய தலைப்பகுதி ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. ட்ரூலி ஐ வாஸ் கம்மிங் பேக் டு லைஃப் ஃப்ரம் தி டெட். சாவனுடைய விளிம்பில் இருந்தார், ஆனால் இவருக்கு இப்போ உயிர் கிடச்சிருச்சு. அது மாதிரியான ஒரு ஃபீலிங். இட் வாஸ் க்ளோரியஸ். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஐ டெல் யூ டு பி ட்ரங்க் ஆன் ஆல்கஹால் இஸ் டிஸ்கிரேஸ்ஃபுல். நான் உங்ககிட்ட உண்மையான சொல்கிறேன், இந்த ஆல்கஹாலை, போதை தரக்கூடிய அந்த ஆல்கஹாலை குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத விஷயம். பட் டு பி ட்ரங்க் ஆன் வாட்டர் இஸ் நோபல். ஆனால் தண்ணீரை குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு எக்ஸ்டாட்டிக் பேஸ்கட் த பிளிஸ் அண்ட் பிளண்டிடியூட் ஃபார் செவரல் மினிட்ஸ். ஆமாம், ஆல்கஹாலை குடித்தோம் அப்படின்னு வச்சுக்காங்க, அதனுடைய எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் தான். பட் இது அப்படிங்கிறது பல மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு தண்ணீரை குடித்தோம் அப்படின்னா. I had water rations to last me 124 days. ஸோ அவர் கணக்கிட்டு பார்க்குறாரு, அந்த தண்ணீர் 124 நாளைக்கு ஆகிற மாதிரி இருக்குது. Never had a simple arithmetic brought such a smile to my face. ஸோ இது மாதிரியான ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது இந்த கணக்கு போடுறது எல்லாமே அவருக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதே சமயத்தில் அது ஒரு மகிழ்ச்சியையும் தருது. It was Richard Parker who calmed me down. ஆக்சுவலி என்னை இந்த அளவுக்கு ரொம்ப அமைதிப்படுத்தினது யார் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர் அப்படிங்கிற அந்த புலி தான். It is the irony of this story that the one who scared me witless to start with was the very same who brought me peace, purpose, I dare say even wholeness. உண்மையிலேயே இதை சொல்லணும் அப்படின்னா, என்னை பயப்படுத்துறது யார் அப்படின்னா அந்த ரிச்சர்ட் பார்க்கர் தான். பட் அவனே தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு அமைதியை கொடுத்ததும் சரி, வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்ததும் சரி, அதுக்கப்புறம் தைரியத்தை கொடுத்ததும் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹேட் டு டேம் ஹிம். அவரை நான் பழக்கப்படுத்தினேன். It was at that moment that I realized this necessity. ஸோ இப்போதைக்கு தேவையானது என்ன அப்படின்னா இதுதான், அவரை பழக்கப்படுத்துறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. It was not a question of him or me. ஆக்சுவலி நானா அவனா அப்படிங்கிறது இங்கே கேள்வி அல்ல, பட் ஆஃப் ஹிம் அண்ட் மீ. நானும் அவனை சேர்ந்தது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி அப்படின்னு சொல்கிறாரு. We were literally and figuratively in the same boat. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் அந்த போட்லேயே கடைசி வரலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். We would live or we would die together. வாழ்ந்தாலும் 2 பேரும் தான் வாழணும், செத்தாலும் இருவரும் ஒன்றா இணைந்து தான் சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. He might be killed in an accident. கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்டில் கூட அவர் இறந்துருக்கலாம். Or he would die shortly of nature causes. In case அந்த இயற்கையினுடைய காரணங்களால் இறந்துருக்கலாம். But it would be foolish to count on such an eventuality. பட் இது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை என்றது அப்படிங்கிறது சரியில்லாத ஒன்று அப்படின்னு நினைக்கிறாரு. More likely the worst would happen. இதை விட மோசமாக கூட இன் ஃபியூச்சரில் நடக்கலாம். The simple passage of time in which his animal toughness would easily outlast my human frailty. கண்டிப்பாக ஹியூமன் ரொம்ப ஃப்ரைலானவங்க, ரொம்ப பலவீனமானவங்க. பட் அனிமல் அப்படிங்கிறது ஒரு டஃப்பான ஒன்று. ஸோ அது என்னை கொல்றதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய அதிகம் காலப்போக்கில் அப்படின்னு சொல்கிறாரு.
Only if I tamed him could I possibly trick him into dying first. இன்கேஸ் நான் அவரை பழக்கப்படுத்தினேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி அவரை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் வி ஹேட் டு கம் டு தட் சாரி பிஸ்னஸ், பட் அதுக்கான விஷயங்களுக்கு நம்ம வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் தேர் இஸ் மோர் டு இட், அதை விட அதிகம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் கம் க்ளீன், கண்டிப்பாக நான் இது மாதிரியான மனநிலையோடு இருக்கக்கூடாது, வேறு மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் டெல் யூ எ சீக்ரெட், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லணும். எ பார்ட் ஆஃப் மீ வாஸ் கிளாட் அபவுட் ரிச்சர்ட் பார்க்கர். ரிச்சர்ட் பார்க்கரை நம்ம நினச்சி பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி ரொம்ப சந்தோஷமடையுது அப்படின்னு சொல்கிறாரு. எ பார்ட் ஆஃப் மீ டிட் நாட் வாண்ட் ரிச்சர்ட் பார்க்கர் டு டை அட் ஆல். கண்டிப்பாக ரிச்சர்ட் பார்க்கர் இறக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு பகுதி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் இஃப் ஹீ டைட் ஐ வுட் பி லெஃப்ட் அலோன் வித் டெஸ்பயர். இன்கேஸ் ரிச்சர்ட் பார்க்கர் இறந்துட்டாங்க அப்படின்னா நான் தனித்து விடப்படுவேன், ரொம்ப விரக்தி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். A foe even more formidable than a tiger, if I still had the will to live, it was thanks to Richard Parker. நான் இப்போ உயிரோடு வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ரிச்சர்ட் பார்க்கர் தான். He kept me from thinking too much about my family and my tragic circumstances. என்னுடைய ஃபேமிலி பற்றியும் எனக்கு முன்னாடி நடந்த அந்த சோக சம்பவங்களை மறக்க வைக்கிறது யார் அப்படின்னா அந்த ரிச்சர்ட் பார்க்கர் தான். He pushed me to go on living. அவர் தான் நான் வாழணும் அப்படின்னு நினைக்க வச்சார். I hated him for it. நான் கொஞ்ச நாள் அவனை வெறுத்தேன். Yet at the same time I was grateful. பட் இருந்தாலும் கூட அதே சமயத்தில் அவனுக்கு நான் நன்றியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். I am grateful. அவனுக்கு எப்பவும் நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. It is a plain truth. அதுதான் வெளிப்படையான உண்மை. Without Richard Parker, I wouldn't be alive today to tell you my story. ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னுடைய ஸ்டோரி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ லெஃப்ட் ரிச்சர்ட் பார்க்கர் இன் அ ஜங்கிள் அண்ட் வெயிட்டட் ஃபார் ஷிப். ஸோ ரிச்சர்ட் பார்க்கரை ஒரு காட்டுக்குள்ளே விட்டுட்டு ஒரு ஷிப்புக்காக வெயிட் பண்ணுறாரு. இட் பெயின்ட் மீ டு see தி அனிமல் வித்தவுட் ஈவன் டேர்னிங் his head to have a last glimpse. ஸோ கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம், அதை கூட பார்க்கல, அது எனக்கு வழியை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. எ ஷிப் டிட் ஃபைண்ட் மீ அண்ட் ஐ ஆம் நவ் ரீயூனைட்டட் வித் மை ஃபேமிலி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷிப் இவரை கண்டுபிடிச்சிட்டு இவரை அந்த ஃபேமிலி கூடயே சேர்த்துருது. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த சப்ளிமெண்டரி லெசன் லைஃப் ஆஃப் பை written by Jan Martel Part 2. Thank you. Bye bye students.